இன்றைக்கி நம்ம சமோசா செஞ்சு காமிக்கிறோம். முட்டை சமோசா, முட்டை பப்ஸுன்னு சொல்லலாம். முட்டை சமோசா இதுக்கு கொஞ்சம் ஒரு 2 வெங்காயம், 2 சின்ன தக்காளி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, சாதாரண மிளகாய் தூள். இது நம்ம சீட்டு இப்படி விற்கிது இல்லையா, சமோசா சீட் தனியாக விற்கிது. அந்த சீட்டு முட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் இதோட இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இது மட்டும்தான். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செஞ்சுக்கிடுவோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்குவோம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதில் ஆனியன் போட்டுக்கிடுவோம். வெங்காயம், ரெண்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ரொம்ப வதங்கணுங்க இல்லை, கொஞ்சம் வதங்கி அந்த நம்ம உள்ள ஸ்டப் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்தால் போதும். இதில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஒரு தக்காளி போட்டுக்கணும். நல்லா வதங்கிடணும். இது நல்லா வெந்துடணும். நல்லா வதங்கி தக்காளி தெரியாத அளவுக்கு இது வைக்கிறணும். இதில் மிளகாய் தூள், கரம் மசாலா பவுடர், மஞ்சள் தூள், அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். இது ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்து நல்லா மசிய வெந்துடணும். இப்போ உப்பு எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இது கொஞ்சம் சிம்மில் எடுத்து நல்லா வேகட்டும். நம்ம இதை மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஊடால கிண்டி பார்த்துட்டு மூடி வச்சுருவோம். இப்போ முட்டை சம்சா பப்ஸு மாடலில் முட்டை சம்சா எப்படி செஞ்சு காமிக்கிறேன்னு பாருங்கள். இந்த சம்சா சீட் கடையில் நம்மளுக்கு விற்கிது இல்லையா, இதை வாங்கி ஒன்று மேலே ஒன்று இந்த இன்ட்டு மாதிரிக்கு இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஒன்று மேலே ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை எடுத்து 2 வேக வச்சுட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நடுவில் வச்சுக்கோங்க. நம்ம அந்த கிரேவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிரேவியை எடுத்து தக்காளி, வெங்காயம், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, உப்பு போட்டு வச்சுருந்த பிறகு நல்லா ஒரு தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா நசுங்கிற அளவுக்கு நல்லா வெந்து மசிஞ்சு அந்த எண்ணெய் வர்ற அளவுக்கு வச்சுட்டு நம்ம அந்த முட்டை மேலே நம்ம இந்த தக்காளி கிரேவியை நம்ம வச்சிடணும். வச்சுட்டு இந்த கீழே அடியில் மேலே உள்ள சீட்டு இல்லை, கீழே அடியில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மேலே நம்ம கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ ஏதோ ஒன்று நம்ம கலக்கி வச்சுருக்குறோம். இந்த கலக்கி வச்சதை இந்த மேலே அப்ளை பண்ணணும். ஓகே, சும்மா லேசாக அப்ளை பண்ணால் போதும். சும்மா ஒட்டி கோட்டிங் கொடுத்தா போதும். வச்சுட்டு இதுக்கு
இதை வந்து ஆப்போசிட்டில் இதுக்குள்ள ஆப்போசிட்டில் இதை போட்டுறணும். இதை மேலே வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டு இது மேலேயும் இதை அப்ளை பண்ணணும். இந்த சைட் பப்ஸ் மாடலில் இதே நம்ம முக்கோணமாகவும் போடலாம். ஆனால் இது கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்குதுல்ல, அதனால இந்த மாதிரி சதுரமாக நான் அப்படியே மடிச்சு வச்சுட்டேன். இதுதான் இதை இது மேலே அப்ளை பண்ணிடுறேன். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கரெக்டாக இதாயிரும். எதுவுமே வெளியில் வராது. இதுதான் நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த சீட்டை வந்து நல்லா தொடச்சிக்க, ஈரம் இல்லாமல் கீழே ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. ஒரு சீட்டை எடுத்து நல்லா வச்சுக்கோங்க. இப்படி இன்னொரு சீட்டை கிராஸில் போட்டுக்கோங்க. இதில் வந்து முட்டை வச்சுக்கோங்க. இந்த கிரேவியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. முட்டை மேலே வச்சுக்கோங்க. கீழே உள்ள அடியில் உள்ள சீட் எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே நம்ம மைதா கரைச்சி வச்சுருக்கிறத வந்து மேலே வந்து பைண்டிங் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஆப்போசிட்டில் இருந்தது. அடுத்து திருப்பி மேலே பைண்டிங் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸி. உங்கள் பிள்ளைங்களை வந்து சும்மா செஞ்சு கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து செஞ்சாங்கன்னா ரொம்ப அவங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. எந்த ஒரு சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் பிள்ளைகளையும் செய்ய சொல்லி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காததை கூட அவங்க சாப்பிட்ருவாங்க. அவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க சாப்பிட்ருவாங்க. அது மாதிரி பிள்ளைகளை நல்லா இன்வால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இன்னொன்று பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். பாருங்கள், நம்ம எல்லாம் இப்போ பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஆயிலில் போட்டு எடுப்போம். இப்போ நம்ம ஆயில் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்து பார்ப்போம். பாருங்கள், ஒன்று போடுறேன். மெதுவாக போடுங்க. லேசாக சூடாக இருக்கட்டும். ஏன்னா இது நம்ம லேசான இது தானே, அது சீக்கிரமே நம்மளுக்கு செவந்தா போதும். ரொம்ப வேகணும் அப்படிங்கிறதுனால மெதுவாக நம்ம ஒன்று போட்டு நல்லா இதாகட்டும். நம்ம இதை சம்சா மாடலில் கூட முக்கோணமாக இது பண்ணலாம். ஆனால் நம்ம பப்ஸ் மாடலில் நம்ம போட்டு நம்ம பப்ஸ்ன்னு சொல்லிட்டுருவோம். முட்டை பப்ஸ் மாடலில் செஞ்ச சம்சா. லேசாக செவந்தா போதும். வேகட்டும். நம்ம இன்னொன்று போட்டுருவோம். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா பப்ஸ் மாதிரியே மேலே வந்து நல்லா பொரிஞ்சு வருது.
எடுத்துருவோம். இதை ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம எடுத்துருவோம். கொஞ்சம் நேரம் தான் நம்மளுக்கு, கொஞ்சம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு உடனே டக்குன்னு போட்டுக்கலாம். பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இதை நம்ம முன்னமே செஞ்சு வச்சுட்டு ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இது ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. ஏற்கனவே சீட் வந்து ரொம்ப நெய்ஸாக தேய்ச்சிருக்கிறதுனால சீக்கிரம் செவந்துருச்சு பாருங்களேன். ரொம்ப கருக்கிடாமல் கொஞ்சம் நல்லா சிவப்பான எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு தேவையானது இவ்வளோ தான். நம்ம வந்து இப்போ உடச்சி காமிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குதுன்னு. பாருங்கள், பப்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் நல்லா இருக்கும். மொறு சத்தம் கேட்குதா? பாருங்கள், அவ்வளோ நல்லா மொறுன்னு நல்லா இருக்குது. பப்ஸு மாதிரியே தான் இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட். பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்போ செஞ்சாச்சு. அதாவது பப்ஸு மாடலில் உள்ள சம்சா தான் இது. இது பேர் சம்சா தான், ஆனால் பப்ஸு மாடலில் நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இது ஈஸியானது தான். குழந்தைகளுக்கு வந்து இதை செய்ய சொல்லி கொடுங்க. நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இதை மடித்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே அவங்க வந்து எவ்வளோ பிடிக்காததாக இருந்தாலும் அவங்க செஞ்சால் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.